Praise the Lord. Don't leave your life partner at any cost. உங்கள் கணவனையோ இல்லை உங்கள் மனைவியோ நீங்கள் பிரிஞ்சு இருப்பீங்கன்னு சொன்னால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. பிரச்சனை ப்ராப்ளம்ஸ்லாம் மேரேஜ் லைஃப்பில் வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாமல் ப்ராப்ளம் இல்லாமல் யாரும் இங்கே இருந்ததில்லை. வீட்டில் டேடி சொன்னாங்க, மம்மி சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்கன்னு தப்பான முடிவு தயவு செய்து உங்கள் லைஃப்பில் எடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. உங்கள் லைஃப்பில் உயர்விலும் தாழ்விலும் வாழ்விலும் மரணத்திலும் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பரிசுத்த இடத்துல பரிசுத்தவான்கள் மத்தியில் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு என் வீட்டில் மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறது, தள்ளி இருக்கிறது, ஒதுக்கிறது மிகப்பெரிய பாவம். தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அவங்களோட பேரண்ட்ஸுக்காக சொல்கிறேன், பொண்ணோடையோ இல்லை பையனோட பேரண்ட்ஸுக்கு நான் பேசிகிட்ருக்கேன். தயவு செய்து எக்காரத்து கொண்டும் அவங்க லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. நீங்கள் அட்வைஸ் கொடுக்குன்ற பேரில் அவங்கள பிரிச்சிடாதீங்க. மேரேஜ் பண்ணுறது வரைக்கும் உங்களால் என்ன முடியுதோ பண்ணுங்கள். நல்ல பொண்ணாக பாருங்கள், நல்ல பையனை பாருங்கள், தப்பு கிடையாது. நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை நீங்கள் தயவு செய்து நல்லது பண்ணுறது உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. அது நமக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது. பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஸோ நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஸோ தயவு செய்து தேவனுக்கு விரோதமாக பாவத்தை பண்ணாதீங்க. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், இது உங்கள் லைஃப், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. யார் பேச்சும் தயவு செய்து கேட்காதீங்க. பின்னாடி காலம் போனதுக்கப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. உங்கள் காலம் மட்டும் போல் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் பனி போல் மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். ஸோ தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு கணவன் கூடயோ இல்லை மனைவி கூடயோ சேர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை வழிக்கு பெருக்க பண்ணுவார்.